ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடிச்செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து காயின் வந்து வாங்குவோம். இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காயினில் வந்து இந்த கொக்கி இருக்கும்ல ஊக்கு, ஸோ டாலர் வந்து மேக் பண்ணி போடுற மாதிரி அந்த மாதிரி காயின் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம். அந்த காயினுக்கு வேஸ்டேஜ் வந்து ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து ஒவ்வொரு வித மாதிரி வந்து சொல்கிறாங்க. எந்த ஷாப்பில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஊக்கு வச்சு இருந்துச்சு அப்படின்னா நம்ம செயினில் வந்து மேக் பண்ணி போட்டுக்கலாம். அது இல்லாமல் இதை அடகு கூட ஈஸியாக வைக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் இந்த ஊக்கு வச்ச மாதிரி நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அதனால் வந்து நிறைய ஷாப்பில் வந்து கேட்டோம். ஸோ அதோட வேஸ்டேஜ் வந்து என்ன சொன்னாங்கன்றதை இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்சனலாக வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலோட எந்த ஒரு வளைவுமே இல்லாத வேஸ்டேஜ் வந்து நமக்கு எப்போயுமே வந்து தெரியும். நான் நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தனியாகவே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஷாப்லேயும் வந்து எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ஜுவல்லரி ஷாப் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ இதுலேயுமே வந்து 2% 1% எதுக்கு போடுறாங்கன்றது தனியாகவும் வந்து சொல்கிறேன். இப்போ அந்த கொக்கி மாதிரி வச்சுருப்பாங்களே, ஸோ அதுக்கு வந்து என்னென்ன வேஸ்டேஜ் வந்து போடுறாங்கன்றதை மெயினாக வந்து சொல்லிடுறேன். ஃபைனலாக வந்து எந்த ஷாப்பில் வந்து அது வேஸ்டேஜ் வந்து அந்த கொக்கி வச்சதுக்கு வந்து கம்மியாக இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து நம்ம நார்மலாக வாங்கணும் அப்படின்னா இந்த ரவுண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2% வந்து போடுவாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து 2.5% வந்து போடுவாங்க வேஸ்டேஜ். இந்த பார் மாதிரி இருந்துச்சு, ஸ்கொயர் ஸ்கேப்பில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2.5% வந்து போடுவாங்க. இதே இந்த கொக்கி மாதிரி வச்சுருக்கலாம், இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8% வந்து போடுறாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து போனது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து கேட்கும் போது இதுக்கு வந்து 8% வந்து போடுவோம் அப்படின்றத வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா கே சின்னதுரை பார்த்தீங்க அப்படின்னா ஏரல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து சென்னையில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் காயினுக்கு வந்து 1.5% வந்து போடுறாங்க. வந்து 1% தான் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த ஆடிப்பெருக்கு அந்த டைமில் வந்து 1% தான் வந்து சொன்னாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1.5% வந்து, ஏன்னா எல்லாருமே காயின் வாங்குறவங்கனால அதையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 1.5% 1% வந்து கிடையாது. அது இல்லாமல் இந்த மாதிரி கொக்கி வச்சுருக்கு அப்படின்னா இதுக்கு வந்து 9% வந்து போடுறாங்க வேஸ்டேஜ். ஸோ பார்த்துக்கோங்க. கே சின்னதுல வந்து 1.5% வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இது இல்லாமல் நான் நெக்ஸ்ட்டு ஷாப் எந்த ஷாப் போனேன் அப்படின்னா சரவணா ஹைலைட். ஸோ சரவணா ஹைலைட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நார்மலாக அங்கே வந்து வேஸ்டேஜ் எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் சரவணா ஹைலைட்டுக்கு வந்து போகணும். இங்கே வேஸ்டேஜ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 1.5, இப்போ வந்து 2% வந்து ஆக்கிட்டாங்க. 2% வந்து போடுறாங்க. இதே வந்து நீங்கள் இந்த மாதிரி கொக்கி வச்சு எடுக்க அப்படின்னா நீங்கள் 8% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது வேஸ்டேஜ். சரவணா செல்வரத்னம். ஸோ சரவணா செல்வரத்னம் நான் திருநெல்வேலியில் வந்து கேட்டேன். சரவணா ஹைலைட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் தான் கேட்டேன். இங்கே சரவணா ஹைலைட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் காயின் இருக்குல்ல, இதுக்கு வந்து 1% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வந்து போடுறாங்க. அந்த கொக்கி மாதிரி இருக்குது. இவங்கள்ட்ட வந்து 500 மில்லிகிராம் வந்து காயின் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 5% வந்து போடுவாங்களாம். நீங்கள் 1 கிராம் எடுத்தால் தான் உங்களுக்கு 1% வந்து போடுவாங்க. நீங்கள் மில்லிகிராமில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணா செல்வரத்னத்தில் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த 4 கடையிலுமே வந்து கேட்டப்போ கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்ம நார்மல் காயின் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஒரு லலிதாவில் போய் கேட்போம். ஃபைனலாக தான் நாங்கள் லலிதாவில் வந்து கேட்டோம். லலிதாவில் கேட்கும்போது ரொம்பவே வந்து கம்மியாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நார்மல் காயினுக்கு வந்து இப்போ நீங்கள் 1 கிராம் எடுக்கிறீங்க காயின் அப்படின்னா 0.5% வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. 4 கிராமுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% வந்து போடுவாங்க. இதே வந்து நீங்கள் 8 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜே வந்து கிடையாது. ஸோ லலிதாவில் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுக்கலாம். ஸோ எல்லா டைம்லையுமே வந்து எடுக்கலாம். 8 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜே வந்து கிடையாது. ஆனால் இங்கே மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 கிராமில் இருந்தால் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். நீங்கள் கேட்டிருந்தீங்க மில்லிகிராம் வந்து இருக்கா அப்படின்ட்டு, மில்லிகிராம் வந்து கிடையாது. ஸோ 2 கிராமில் இருந்து தான் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொக்கி மாதிரி வச்சுருக்குல்ல, இதுக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா 4% வந்து வேஸ்டேஜ் போடுறாங்க. எல்லா ஷாப்பையும் வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு லலிதாவில் வந்து இந்த கொக்கி வச்சதுக்கு வந்து ஒரு 4% வந்து போடும்போது ஓகேவாக இருந்தது. இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டும் இருக்குது. அது இல்லாமல் இப்போ எல்லாருமே வந்து காயினாக வந்து வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து காயினில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் இப்படி காயினோட வேஸ்டேஜுமே வந்து கூடிக்கிட்டே போகுது.
இப்போ காயினுக்கு வந்து 2% வேஸ்டேஜ் எங்கே போடுறாங்க அப்படின்னா ஜிஆர்டி, அதுக்கப்புறம் சரவணா எலைட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் சரவணா, அப்புறம் மலபார். ஸோ இதில் எல்லாமே வந்து காயினுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2% வந்து போடுறாங்க. ஸோ பீமாலுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இப்போ திருநெல்வேலி பீமாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5% வந்து சொன்னாங்க. ஸோ மதுரையில் இருக்க பீமாவுக்கும் திருநெல்வேலி பீமாவுக்குமே வந்து 1.5. இதே நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னை பீமாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க காயினுக்கு. இப்போ 1.5% வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி பீமாலையும் போடுறாங்க, திருச்சி பீமா மதுரை பீமாலையும் வந்து போடுறாங்க. சென்னையில் இருக்க பீமாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4% வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. ஏகே தங்க மாளிகையில் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வாங்குறீங்க, இப்போ 1 கிராம் காயின் வாங்குறீங்க அப்படின்னா 100 ரூபீஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜெயச்சந்திரில் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபீஸ் வந்து 1 கிராமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ போத்தீஸில் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ 1 கிராமுக்கு நீங்கள் வந்து மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2%. இப்போ 250 மில்லிகிராம் வந்து வாங்குவோம், 500 மில்லிகிராம் வந்து வாங்குவோம் அப்படின்னா உங்களுக்கு 4% வேஸ்ட் வந்து போகிறாங்க. 50 மில்லிகிராம் 100 மில்லிகிராம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7% வந்து வேஸ்ட் வந்து போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிஜிகோல்டில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 கிராமுக்கு மேலே சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2% வந்து இருக்கும். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு 75 டேஸில் வந்து உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுதோ அந்த 75 டேஸில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு 7% வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும். தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிகோல்டில் வந்து 4 கிராமுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3%, 4 கிராமுக்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4%. ஸோ வேஸ்டேஜ் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வர்ஷா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து காயினுக்கு வந்து வேஸ்டேஜே வந்து கிடையாது, இங்கே வந்து 0% வேஸ்டேஜ் தான் வந்து போடுறாங்க. லலிதாவில் பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராமுக்கு நீங்கள் வந்து மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜே வந்து கிடையாது. ஸோ லலிதாவில் வந்து 2 கிராம்லேருந்து தான் வந்து இருக்குது. ஸோ இவங்கள்ட்ட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ 4 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா 0.25% வந்து போடுறாங்க. இதே நீங்கள் 1 கிராம் வாங்குறீங்க, 2 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிராம் வந்து கிடையாது. ஸோ 2 கிராமில் வந்து தான் இருக்குது. அப்போ 2 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா 0.5% வேஸ்ட் வந்து போடுறாங்க. நீங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் நம்ம ஜிஆர்டி, போத்தி சொர்ணமங்கள் இந்த மாதிரில வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், 2% வேஸ்டேஜ் வந்து கொடுத்து வாங்குவோம். ஸோ இது நம்ம 1 கிராம் வாங்கும் போதே உங்களுக்கு 0.5% வேஸ்டேஜ் இருக்கும்போது உங்களுக்கு இது ரொம்பவே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதை தவிர வந்து நான் நிறைய ஷாப்பில் உள்ள வேஸ்டேஜ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா இப்போ நிறைய ஷாப்பில் வந்து வேஸ்டேஜ் வந்து மாற்றிட்டே இருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தேன் செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.